அதல்ல வில்லிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் பீடம பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீஷ்ம பருவத்திலே முதல் நாள் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் நாள் போர்னுடைய சருக்கத்தை பார்த்துக்கிட்டு வரும். அதுல அணிவகுத்து நின்ற படை வீரர்கள், அதுல யார் யார் எங்கெங்க இருந்தாங்க, என்னென்ன நடந்தது. அதற்கு பிறகு கிருஷ்ணன் அர்ஜுனன் இருவரும் பீஷ்மரிடத்திலே போரை தொடங்க போகிறோம், ஆசிர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ல, அவரை வெல்லுவது எப்படி அப்படிங்கிற சூட்சமத்தை கிருஷ்ணன் கேட்க, அதற்கான சூட்சமத்தை அவர் சொன்னதாக வில்லிபுத்தூரார் சொன்னதை சொல்லும். அதை தொடர்ந்து துரோணருடைய ஆசிர்வாதத்தையும் எடுக்கின்ற பொழுது, துரோணரிடத்திலே பெரிய சிங்கமாக இருக்கக்கூடிய போர் வீரத்தை தெரிந்தவராக இருக்கக்கூடிய உங்களை நாங்கள் எப்படி ஜெயிப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் தன்னுடைய வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி தோல்வி உறக்கூடிய இடத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்றார்? எனக்கு அதிர்ச்சியை தரக்கூடிய, எனக்கு முன் என் மைந்தன் இறந்து விட்டான்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா நான் போர் செய்ய மாட்டேன். அப்போ அவருடைய பிள்ளை மேல் அவருக்கு இருக்கக்கூடிய பாசத்தை அவர் பேசிவிட்டார். அப்ப இந்த ரெண்டு வீக்னஸும் தெரிஞ்ச பிறகு கிருஷ்ணன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வந்தாச்சு. வந்த பிறகு அவர்கள் கையிலே வைத்திருந்த சங்குகளை எடுத்து முழங்கி அபிஷியலா போற சண்டைய தொடங்குறாங்க. தொடங்கிய உடனேயே நாம பார்த்தோம் என்னென்ன விஷயங்கள் நடந்தன, யார் யார் அங்கே மோதினார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த போரினுடைய நிகழ்வுகளை வில்லிபாரதத்திலே சொன்ன ஒப்புமைகளை பேசிட்டு வந்தோம். என்ன அழகான ஆயுதங்களை பேசினார்கள், எது எது மோதிச்சு, எது எது எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பேசினார். அப்போ போர் தொடங்கி ஆக்ரோஷமாக போர் நடக்கிறது. போரினுடைய வர்ணனைகள் அழகாக வில்லிபாரதத்தை ஒட்டிய வர்ணனைகள் அழகா பேசுறார். வாள்கள் பலப்பட ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொண்டு, போர்னா அப்படித்தானே, வீரம் என்று வந்து விட்டால் போர் அப்படித்தான். அப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறதும், வாட்களாலே சண்டை போடுவதும், வேலால் சண்டை போடுவதும், அம்புகள் மாறி பெய்து கொள்வதும், இது நடக்கின்ற காட்சிகளை நிறைய இடங்கள்ல அவர் காட்சிப்படுத்தி கொண்டு வர, ஒரு போர்க்கள காட்சிகளை அழகாக காட்சிப்படுத்துறார். அதுக்குள்ள நம்ம நிறைய படிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் கதைக்கு வருவோம். ஏன்னா போருக்கு இப்படி நடந்ததுங்கிறது நமக்கு புரியுது. அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேரடியாக யாரும் யாரும் சண்டை போட்டார்கள், என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்குள்ள வருவோம். ஏன்னா முதல் நாளில் எந்த கதாபாத்திரம் யாரோடு சண்டை போட்டது, அந்த நிகழ்வுகள் என்ன, யார் மாண்டு போனார்கள் தெரியணும் இல்லையா? ஏன்னா முதல் நாள் போர்ல யார் மாண்டு போனார்கள், யாருக்கு சேதம் அதிகம் அப்படிங்கிறது தெரியணும். அதை நம்ம பார்க்க போறோம். அப்ப என்ன ஆகுது, ரெண்டு பேரனுடைய படைகளும் முட்டிக்கொள்கின்ற பொழுது அழகாக வில்லிபாரதத்தினுடைய இந்த போர்க்காட்சியிலே வரக்கூடிய ஒரு வர்ணனையை சொல்றான். ஓடி முட்டலின் தேர்கள் உடைந்தன, நாடி முட்டலின் நாகங்கள் வீழ்ந்தன, கூடி முட்டலின் கொய்யுளை மாய்ந்தன, சாடி முட்டலின் ஆட்களும் சாய்ந்தனர். வார்த்தைகள் பாருங்க, இதுதான் தமிழ் வார்த்தை. எப்பேற்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கிறார். இதெல்லாம் சில வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது இப்படியான பிரயோகங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஓடி முட்டலின் தேர்கள் உடைந்தன, சாதாரணமான நம்ம தமிழ்ல இருக்கிறது தான், உடஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப ரெண்டு தேரும் முட்டிக்கிற போது அது என்ன ஆகி போச்சு, தேரு முட்டி தேர் ரெண்டு முட்டிக்கிட்டதுனால தேர்கள் உடைந்தன. வார்த்தை சரி, நமக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தையே இருக்கு. அடுத்தது சொன்னார், நாடி முட்டலின் நாகங்கள் வீழ்ந்தன. இப்ப நான் உடனே யோசிச்ச, நாகங்கள்னு சொல்லும் போது எங்க பாம்பு படைன்னு ஒண்ணுமே இல்லையே, பாம்புகள் எங்கேருந்து வந்தது இல்லையா? பாம்பு எங்கேருந்து வந்தது? பாம்பு படையே கிடையாது. அப்ப பாம்பு சண்டை போட்டுச்சா? இல்லைன்னா இல்ல. தமிழ்ல நாகங்கள் என்று சொன்னால் யானைக்கு நாகம்னு பேர், யானைக்கு நாகம்னு பேர். அப்ப
அப்ப நாடி முட்டலின் ரெண்டு தேடி சீட்டு, அதாவது இந்த யானை அந்த யானையை தேடி போய் சண்டை போட்டுச்சு. இப்ப நாடி முட்டலின் நாகங்கள் வீழ்ந்தன. என்ன வார்த்தை பாருங்க, இந்த வார்த்தையை நம்ம இப்பதான் பார்க்கிறோம். அதனாலதான் இந்த மாதிரி தமிழ் இலக்கியத்தை படிக்க வேண்டியது. படிச்சாதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சொல்லாக சொற்றொடர்ல யூஸ் பண்ணிருக்காங்க, தமிழ் மரபுல இருந்திருக்குன்னு தெரியுது. கூடி முட்டலின் அடுத்தது என்ன ஆகுது? கூடி கூடி ரெண்டு முட்டிக்குச்சா. எதுன்னா கொய்யுளை மாய்ந்தன. கொய்யுளைனா குதிரை. கூடி முட்டலின் கொய்யுளை மாய்ந்தன, குதிரைகள் செத்து போச்சு. சாடி முட்டலின் ஒருத்தனை சாடிக்கொண்டு முட்டிக்கொண்டார்கள். அதுல என்ன ஆச்சு? ஆட்களும் சாய்ந்தனர். யாரு? கால்படையிலே இருந்தார். அப்ப தேரும் முட்டிக்கிச்சு, யானையும் முட்டிக்கிச்சு, குதிரையும் முட்டிக்கிச்சு, காற்படையும் கால்படையும் முட்டிக்கொண்டார். அப்ப 4 படைகளும் ஒருத்தரை ஒருத்தர் நாடி சாடி விரும்பி சண்டைக்கு போய் வீரத்தை காட்டுவதாக ஆரம்பித்து அவர்கள் ஒருவரை ஒருவர் முட்டி மோதிக்கொண்டார்கள். மோதிக்கொண்டதிலே ஒன்றும் அப்படி அடித்து கீழே விழுந்தார். அப்படி சண்டை போட்டதுல என்ன ஆச்சுன்னா, வாளி 1000 தைத்த வழி எல்லாம் ஓளியாகி ஒழுகும் குருதியால் தாழ் இளான் நடத்தும் தடத்தேருடை மீளியாம் என நின்றனர் வீரரே. அந்த சண்டை போட்ட இடத்துல கால்படைகள் எல்லாம் சண்டை போடுறாங்க. கையில வேலை வச்சுக்கிட்டும் கையில இருக்கக்கூடிய வாட்களினால் சண்டை போடுவதிலே அது என்ன சொல்றான்? இந்த சூரியன் இருக்கான் இல்லையா, வாளி 1000. வாளி என்று சொன்னால் அம்புகள் தேய்த்ததினால் அந்த உதிரமானது வழிந்து ஓடுகிறது. அந்த ஓடக்கூடிய உதிரத்துல ஒளியாக ஒழுகும் குருதியிலே தாளிலான் நடத்தும் தடத்தேருடை. தாளில்லாதவன் யார்? அருணன். போன தடவை சொன்னோம், அருணனை பத்திய கதை சொன்ன. அருணன் யார்? சூரியனுடைய தேர்ப்பாகும். அவன் நடத்துகின்ற தேர் எப்படி? காலில்லாதவன் நடத்துகின்ற தேர் எப்படி போச்சோ அதுபோல் கால்படையிலே இருந்தவர்கள் வெட்டுப்பட்டு அறுபட்டு கீழே விழுந்த குருதியிலே அவர்கள் நடந்தது இருந்ததாம். இது என்ன சொல்றது? மிக்கையான ஒரு உயர்வான ஒரு ஒப்புமைகளை அல்லது ஒரு பெரிய ஒப்புமைகளை அவர் இங்கே வைக்கிறார். வச்சு இப்பேற்பட்ட ஒரு சண்டை களங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கும் போது அங்கே ஒருத்தரும் பல நாடுகளை சார்ந்த தேச மன்னர்கள் அங்கே வந்தார்கள். கொங்கர், போசலர், போசர், சிங்களர், குகுதர், ஆரியர், துளுவர், கங்கர், சோனகர், யவனர், சீனர், கலிங்கர், தத்தர், தெலுங்கரும், வங்கர், கோசலர், தமிழர், குண்டலர், ஒட்டர், மாளவர், மகதரும் இங்கும் அங்கும் அணிந்து நின்றவர் எதிர் முனைத்தனர் இகலியே. இப்பேற்பட்ட அத்தனை வீரர்களும் அத்தனை நாட்டை சார்ந்த ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்க வெள்ளி பாரதத்திலே இருக்கக்கூடிய கதையிலே. வில்லிபுத்தூராரனுடைய நூற்றாண்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா, அவர் வாழ்ந்த நூற்றாண்டு சில இடங்களிலே 17ஆம் நூற்றாண்டுன்னு போடுறாங்க. ஆனா ஒரு நிகழ்விலே வில்லிபுத்தூரார் அருணகிரிநாதரோடு ஒரு விவாதம் நடத்தியதாக ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அருணகிரிநாதருக்கும் வில்லிபுத்தூராருக்கும் ஒரு விவாதம் நடந்ததாக. அப்போ வில்லிபுத்தூரார் கொஞ்சம் தான் படித்ததிலே கர்வம் கொண்டவராக, யாராவது தப்பா சொன்னா அவங்க காது மேல ஒரு கத்தியை வச்சிருப்பாராம். இப்படி தனக்கு நிகராக வெண்பா பாட சொல்லுவார்.
வெண்பாவை யாராவது தப்பா பாடினா என்ன பண்ணுவாரு? காதை அறுத்து கொண்டு அந்த வாழ்க்கையிலே இறங்கும். எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் இருந்திருப்பாங்க. தமிழுக்கு காதே போயிருக்கு நிறைய பேர். அப்படி பார்த்தா இன்னைக்கு நிறைய பேருக்கு போயிருக்கணும். காதே இல்லாமதான் சுத்தம். அப்படி காது அறுபட்டவர்களாக இருந்தார்களாம். தமிழிலே தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவராய் இருந்தார். அப்ப அருணகிரிநாதர் அந்த பக்கத்துல கேள்விப்பட்டு அங்கே வந்தவராக, அங்கே வந்து அவரோடு பேசுகின்ற பொழுது இந்த வார்த்தையை, இந்த விவாதம் வைக்கிறோம்னு சொன்ன உடனே அருணகிரிநாதர் சொன்னாராம், ஓ நான் தயார் என்று சொல்ல. வில்லிபுத்தூரார் சொன்ன பாட்டுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு தான் ஒரு பாட்டை சொன்ன உடனே வில்லிபுத்தூராரால் அதற்கு விளக்கம் சொல்ல முடியாத போது அவர் சொன்னாராம், நான் தோற்றுவிட்டேன், என் காதை அறுத்து விடுங்கள்னு சொல்லுகின்ற பொழுது அருணகிரிநாதர் சொன்னார், இல்லை, நான் அதற்காக வரவில்லை. உன்னுடைய தமிழ் ஆழமான தமிழ். ஆனா நீ ஏன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு போற? உன் தமிழை நல்ல வகையிலே மாற்று, உன் புலமையை வேறு இடத்திலே காட்டு என்று சொன்ன பிறகுதான் அவர் மகாபாரதத்தை எழுதினார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அப்போ அருணகிரிநாதரை அவர் சந்தித்தார், அருணகிரிநாதரோடு அவர் பேசினார், இந்த நிகழ்வு நடந்ததுன்னு சொன்னா அருணகிரிநாதனுடைய நூற்றாண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது 14ஆம் நூற்றாண்டாக பேசப்படுது. அப்போ வில்லிபுத்தூராரும் 14ஆம் நூற்றாண்டு 14th செஞ்சுரியில இருந்திருக்கும். எதுக்காக இப்ப இந்த செஞ்சுரிய பத்தி பேசுறேன்? உடனே அதை யோசிக்கலாம், என்ன இப்ப ஹிஸ்டரிக்கு போயிட்டாரே, எதுக்காக செஞ்சுரிய பேசினார் அப்படின்னா, அவர் இத்தனை தேசங்களை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சேனே, அப்ப அத்தனை தேசங்கள் அந்த பாரத மேப்ல இருந்திருக்கு. ஒரு பாரத தேசத்தினுடைய பழமையான ஒரு தொகுப்பிலே, அந்த வரைபடத்திலே இத்தனை தேசங்கள் இருந்திருக்கு. என்ன? கொங்கர், போசலர், போசர், சிங்களர், குகுதர், ஆரியர், துளுவர், கங்கர், சோனகர், யவ்வனர், சீனர், சீன தேசத்துக்காரனும் இருந்திருக்கான், கலிங்கர், தத்தர், தெலுங்கர், தமிழர், குண்டனர், ஒட்டர், மாளவர், வங்கர், கோசலர், மகதர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட கொடுக்கிறார். அப்ப இத்தனை நாடுகள் இருந்த ஒரு தேசமாக அந்த பாரத தேசமும், அத்தனை பேரும் இந்த மகாபாரத போர் என்கின்ற பாரத போரிலே ஈடுபட்டார்கள் என்று சொன்னால், இப்ப நம்ம சொல்லலாம், இன்னைக்கு பேசுறோம் இல்லையா, வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2ன்னு, கிட்டத்தட்ட ஈக்குவல் டு தட் அப்ப நடந்திருக்கும் இல்லையா. அந்த காலத்துல இருந்த மொத்த கண்ட்ரி தொகுப்பு அங்க நிக்குது அப்படின்னா, வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2க்கு ஈக்குவலாக, இணையாக இது நடந்த ஒரு பாரத போர். அதனாலதான் மகாபாரதம்னு பேசுறோம். அப்பேற்பட்ட ஒரு போர். அந்த போர் முனையிலே அப்படி சண்டை போடுகின்ற பொழுது இப்ப அழகாக கதைக்குள்ள வர்றோம். இப்ப என்ன அப்படின்னா, அர்ஜுனன் பீஷ்மனை எதிர்க்க போகிறான். முதல் நாள் போர், அர்ஜுனன் பீஷ்மனை எதிர்க்கின்ற கட்டம். ஏன்னா எல்லாம் சண்டை போட்டு ஒரு இடத்துக்கு வர வேண்டியதுதானே, வந்துதானே சண்டை போட்டாங்க. இப்ப நேரடியாக தாத்தாவோட சண்டை. பிதாமகர் பீஷ்மரை விஜயன் என்று சொல்லக்கூடிய வில்லுக்கே விஜயனானவன் வந்து நிற்கிறான். வந்து நின்று தன்னுடைய வில்லை எடுத்து அவரோடு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் அருமையான இடங்கள். ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்து ரசிக்கணும். என இதுக்கு மேல கதையில ஒவ்வொன்றாக போகும். யார் யாரை எதிர்த்தார்கள், என்ன நடந்தது, யார் தாக்கப்பட்டார்கள், யார் மாண்டு போனார்கள், எல்லாமே இதில் தான் கதை. இப்ப முதல்ல ஆரம்பம் யாரு? அர்ஜுனன் பீஷ்மரை தாக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா பீஷ்மர் தானே சேனாதிபதி. கௌரவ படையிலே பீஷ்மர் சேனாதிபதி. அப்ப அவரை நினைச்சு அவரோடு சண்டை போடுறதுக்கு இறங்கியாச்சு. விஜயன் வெண்சிலை வீடுமற்கு எதிர் அமர், தொடங்களும் வெறுவ என் திசை ஒன்ற வளைத்து கொண்டன, இருவர் தம் பெரு சேனையும் மிசையெழும் துகளும் இமைத்தனர், மேலை நாகரும் வெங்கழுத்து அசைய நின்று சுமந்து இளைத்தனர், கீழை நாகரும் அடையவே. என்ன அப்படின்னா, விஜயன்
வில்லை ஆரம்பிக்கிறான் அர்ஜுனன். யார் மேல ஆரம்பிக்கிறான்? பீஷ்மர் மீது தாக்க ஆரம்பிக்கிறான். போர் செய்ய தொடங்குகின்ற பொழுது அப்போ ரெண்டு பக்கத்தினுடைய சேனைகளும் பார்க்கிறாங்க. அப்படி 8 திக்கும் அஞ்சும்படியா அப்படியே வளைத்து கொண்டு ரெண்டு பக்கமும் நிக்குது. இப்ப அர்ஜுனன் பக்கத்துல 4-5 பேர், அந்த பக்கத்துல ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. அப்ப வில் பறக்குது. அப்படி எழுந்த சண்டையானது என்ன பண்ணிச்சா, எப்பவுமே சண்டைன்னு ஒரு இடத்துல நடந்ததுன்னு வச்சோம். 2 பேர் சண்டை போடுறாங்க, 4 பேர் நடக்கிறாங்கன்னா என்னவா இருக்கும்? பிளே கிரவுண்ட்ல கூட புழுதிங்கிறது கிளம்பும் இல்லையா? தூசு அப்படின்னு சொல்றோம். அந்த புழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிளம்பும். இதுக்கு பாருங்க, வில்லிபுத்தூரருக்கு ஒரு சின்ன கற்பனை. என்ன சொல்ற, மிசை எழும் துகளால் அப்படி மேல எழுந்த புழுதியானது என்ன போச்சா, மேலை நாகர் மேலுலகத்துல இருக்கக்கூடிய தேவர்களுடைய நாட்டுல போய் விழுந்துருச்சு. அவங்க சும்மா உட்காரல, டஸ்ட் ஃப்ரீ எல்லாம் கிடையாது. இப்ப டஸ்டோட அங்க போய் விழுந்திருக்கு. So they cannot say they are dust free. இப்ப என்ன போயிருக்கு, அந்த நாட்டுல போய் டஸ்டா விழுந்திருக்கு. விழுந்ததுல தேவர்கள் என்னடா இது திடீர்னு டஸ்ட் எல்லாம் இங்க வருதே அப்படின்னு போய் பார்த்து எழுந்து நின்று பாக்குறாங்க. கீழே சண்டை. யாரு? நம்ம ஆளு அர்ஜுனன் பீஷ்மனோடு பெரிய லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான். பெரிய தாக்கத்தை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் அர்ஜுனன். அப்போ மேலிருந்து புழுதிப்படுதலாலும் மேலுலகத்தில் உள்ள தேவர்களும் இமைத்தனர். அப்படி இமைகளை மூடினார்கள். ஐயோ என்னப்பா இது, இவ்வளவு பெரிய புழுதி நமக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவர்கள் இமையை மூடிக்கொண்டார்கள். கீழே இருந்தாங்க இல்லையா, கீழே ஒரு நாகர் இருந்தா பாருங்க. மேலை நாகரும்னு மேல நாகரை போட்டான். மேலை நாகர்னா தேவர்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலை நாகர்னு சொல்லும் போது தேவர்கள். அதே நாகர் பதத்தை கீழையும் போடுறாரு, கீழை நாகரும். அப்ப நாகலோகத்தில் இருப்பவர்களாக நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்தை தாங்கி பிடிப்பது பாம்பாக இருக்கக்கூடிய ஒன்றுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி ஒரு கற்பனை நமக்கு இருக்கு. அப்ப அந்த கற்பனையில இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதுல அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த சர்ப்பங்கள் தாங்கி கொண்டு இருக்கு இல்லையா, அது சுமந்து கொண்டு இருக்கு. அது என்ன ஆகுதான், ஐயோ இவங்களுடைய சண்டை போடுறதுல பாரத்துல தாங்க முடியாம தலையை ஆட்டி தலையெல்லாம் அதுக்கு வலிக்குதான். எப்படி விஜயனும் பீஷ்மனும் போடுகின்ற சண்டை மேலை நாகலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு போய் தூசியாக விழுந்தது. கீழே இருந்த நாகரில் இருக்கக்கூடிய நாகலோகத்தில் இருப்பவர்கள் பாரம் சுமக்க முடியாமல் தலை கடுத்து வலித்தது. அப்ப இது எப்பேற்பட்ட ஒரு சமாச்சாரம் என்று சொன்னால், எப்படியான ஒரு ஒப்புமையை கொண்டு போய் வைக்கிறான். அப்ப என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொன்னா, வில்லி பாரதத்தில் இதற்கு பேர் என்ன, உயர்வு நவிர்ச்சி அணின்னு பேர். உயர்வு நவிர்ச்சி அணி இலக்கணமும் தெரிஞ்சுப்போம் தமிழ்ல. இதுக்கு பேர் என்ன, உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணினா என்ன, சாதாரணமான விஷயம் ஆனா உயர்வான விஷயத்தோடு ஒப்புமைகளை கோர்த்து சொல்லுவதனாலே இதற்கு பேர் உயர்வு நவிர்ச்சி அணி. அங்க கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அப்படி ஆன சண்டை 2 பேருக்கு நடக்க பீஷ்மர் அப்படி சண்டையை போட்டுக்கொள்ள, ஏன்னா இவரும் சளைத்தவர் அல்ல, பீஷ்மருக்கும் வில்வித்தையினை சளைத்தவர் அல்ல. உகவை தன்னோடும் வீடுமற்கு ஊரும் உதவியாக மகிபனும் சகுனி சல்லியன் இவரையும் பல தம்பிமாரையும் ஏவினார். இப்ப சண்டை போடுறதுல பீஷ்மர் தனியா மாட்டிக்க போறாருன்னு பயம் வந்துருத்து துரியோதனுக்கு. உடனே என்ன பண்ணிட்டான், துரியோதனை ஓடி போய் தன்னுடைய தம்பி எல்லாம் கூப்பிட்டு, நீ இங்க வா, சகுனி நீ வா, சல்லியா நீ வா, எல்லாரும் போய் என்ன பண்ண, பீஷ்மரை சரவணம் பண்ணிக்கிங்க, பீஷ்மரை காப்பாத்து. ஏன்னா விஜயனோட சண்டை போடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஒரு கணத்துல முடிச்சிருவான் இந்த எத்தனை பேரையும் அவர் சொல்லிவிட்டார் அவர் ஏற்கனவே. ஏன்னா அவருடைய வீரம் அப்படி. அப்போ பீஷ்மரை எங்க சாட்சியில போறான்னு இவனுக்கு பயம். யாருக்கு, துரியோதனுக்கு பயம். உடனே என்ன செய்யறான், சகுனி சல்லியா ஓடியா தன்னுடைய தம்பிமார்களை கூப்பிட்டு, நீ என்ன பண்ண, குடுகுடுன்னு போய் அப்படி பின்னாடி நின்னுக்கோ அப்படின்னு சொல்றான். இத பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கமாக பாண்டவர்கள் பக்கத்திலே நிக்கிறாங்க இல்லையா. பாண்டவர் பக்கத்துல யார் இருக்கா,
அப்ப அர்ஜுனன் தனித்து விடப்படுகிறானா அப்படிங்கிற மாதிரியான யோசனை வந்துருங்கிறதுனால உடனே பீமன் என்ன செய்யறான், டே நம்ம தம்பி போய் சண்டை போடுறான்டா வாங்கடா அப்படின்னு சொல்லி பீமன், விந்தரன், அபிமன்யு அவங்க என்ன பண்றாங்க, விஜயனுக்கு பக்கத்திலே போய் நிற்கிறார். அப்ப ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துல ஒரு அணை போட்டது போல பெரிய படையாக திரண்டு நின்று சண்டையை ஆரம்பிக்கிறார்கள். இகழ் நெடும் படை அரசன் ஏவலில் உதவியாம் வகை எய்தினார். அப்படி வந்து நின்று சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்படி சண்டையை ஆரம்பிக்கின்ற பொழுது இப்போ பீமனும் அபிமன்யுவும் பீஷ்மருக்கு பக்கத்திலே இருந்த ராஜாக்களையும் மற்றவர்களையும் தாக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா எப்பவுமே மெயினை அடிக்கணும்னு சொன்னா பின்னாடி இருக்கிறவங்களை எல்லாம் தூக்கிவிடணும். இதுதான் ராஜதந்திரம். இந்த போர் முறை டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா, தளபதியே நேரடியா தாக்காம தளபதியை சுத்தி பாதுகாப்பா அரணா நிக்கிறான் பாருங்க, அவனை தூக்கணும். இப்ப பீமன் அந்த வேலையை செய்யறான். பீமன் என்ன செய்யறான், அவனும் அபிமன்யும் சேர்ந்து இந்த சுத்தி இருக்கிறவங்கள தூக்கு அப்படின்னு சொல்றான். வன் பனை கொடி மீது 12 வாளி மெய்க்கவசத்தின் மேல் 9 இப்படி ஏவி வீடுமன் மெய் நடுங்க உடலிட்டான். அப்ப என்ன பண்ணா, ஒரு 12 அம்பு அனுப்புறான் அர்ஜுனன். அவருடைய கவசத்துல போய் குத்துது. அது தவிர 9 விதமான அன்புகளை அவன் கையில எல்லாம் குத்துற மாதிரி பண்ணிட்டான். ஒரு நிமிஷம் பீஷ்மர் என்ன பண்ணிட்டார், நடுங்கிட்டார். அடடா, இது என்னப்பா இவனுடைய அம்பு இப்படி வந்து நம்மள சரம் மாதிரி தாக்குது. அதாவது விஜயனுடைய, அதுதான் சொல்றது, அர்ஜுனனுக்கு ஏன் நமக்கு அந்த பெருமை இருக்குன்னா, நீங்க ஒரு சமாச்சாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய அம்பு வந்து பரபரன்னு படிக்கும். இப்ப நீங்க வில்லை எடுத்து இந்த கைக்கு மாத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 12 அம்பு வந்து தாக்கும். அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் ஃபாஸ்டா வீசுவாங்கிறத நீங்க யோசி, உங்களை அடுத்த ஆக்ஷன் பண்ண விடாம பண்ணிடுவான். அப்ப அந்த அளவுக்கு திக்குமுக்காட செய்யக்கூடியவனாக அர்ஜுனனுடைய பானங்கள் போய் விழுந்து, அர்ஜுனனுடைய பானங்கள் வந்து விழுந்ததுல ஒரு நிமிஷம் என்ன ஆகி போச்சு, பீஷ்மர் நடங்கிட்ட. இவனுடைய பானத்திற்கு நிகராக நாம் வீரமோடு சண்டை போடுறது கஷ்டமா இருக்கும் போல் இருக்கேன்னு யோசிச்சிட்டேன். மண் பரப்போடு சகுனி சல்லியன் வந்த தம்பியர் அனைவரும் பின்பட பல கடைகள் தொடுத்தனன் வரு சாதகதி பின்லேயே. அப்ப என்ன பண்ணிட்டான், அவன் பின்னாடி வந்திருக்கக்கூடியவர்களை அவருக்கு, யாருக்கு, பீஷ்மருக்கு துணையாக வந்திருக்கக்கூடிய சகுனி, சல்லியன், அவனுடைய தம்பிமார்கள் அத்தனை பேரையும் என்ன பண்றாங்க, பீமனும் அபிமன்யுவும் தன்னுடைய சரங்களால் அம்புகளால் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. தாக்க ஆரம்பிச்ச உடனே பயந்து போய் பின்னேன் ஓடுகிறார்கள், பின்னே நகர்கிறார்கள். நகர்றதுனா என்ன அர்த்தம் தெரியுதா? இப்ப பின்ன நகர்றாங்கன்னா ஒரு நடுக்கம் ஏற்பட்டு இவங்களோட ஃப்ரண்ட்டுக்கு போக முடியாது. there is no forward movement. சோ வேற வழி இல்லை, நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி போ அப்படிங்கிற மாதிரி. முன்னே வராமல் பின்னே அவர்கள் ஒடுங்குவதாக நடக்கின்றது. ஏசு இல்லாத உயர்த்தன் பிதாவின் எழில் பிதாமகன் ஏறு தேர் வாசினாலும் விழத் தொடுத்தனன் வாளினால் அபிமன்யுவும். இப்ப என்ன போச்சு, சண்டை போட அர்ஜுனன் போட்டுட்டு இருக்கான். அர்ஜுனன் இன்னொரு பக்கத்துல போய் சண்டை போட ஆரம்பிச்சுட்டான். பீமன் இன்னொரு கையில சண்டையை போட்டுட்டு இருக்கான் ஒருத்தரோட. அபிமன்யு நேரடியாக பிதாமகனை தாக்குகிறான். அபிமன்யு தாக்கின்ற பொழுது அபிமன்யு என்ன பண்ணுவான், அழகாக வில்லிபாரதத்திலே ஒரு காட்சிப்படுத்துதல் காட்டுவான். அப்படி பீஷ்மர் வந்து நிக்கின்ற பொழுது அபிமன்யுனுடைய கணங்கள் அப்படி வந்து அவரை நெத்தியில் அடிக்கும், இங்க அடிக்கும், அங்க அடிக்கும். அடிச்ச உடனே வீர தழும்புகளா இருக்கும். ஒரு நிமிஷம் சுதாரிச்சுட்டு நீ யாருப்பா அப்படின்னு கேட்பான். கேட்டவன் அவன் சொல்லுவான், அப்பா அர்ஜுனன், அவனுடைய பிள்ளை நான்வான். பீஷ்மர் சந்தோஷப்படுவார், பேரனா, சண்டை நல்லா போடுற. அது வந்து வியாசர்ல வரும், வியாச பாரத். என்னன்னா இருந்தாலும் மனசுக்கு அவருக்கு ஒரு தெம்பு. ஏன்னா இவரையே சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு அவன் பாருங்க,
அந்த அளவுக்கு அடுத்த தலைமுறை தயாரா வந்திருக்க. விஜயன் சண்டை போடுறான்னா ரைட், அர்ஜுனன் சண்டை போடுறான் ரைட். ஆனா அபிமன்யு அந்த அளவுக்கு சண்டை போடுறான்னா அது மனசுக்குள்ள ஒரு புகழ்வு தானே. என்னதான் இருந்தாலும் ஒரு பெருமை இருக்கு இல்லையா அவருக்கு. அர்ஜுனன் பிள்ளையா, சரி சரி அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமாக அந்த வில்லை எடுத்து அப்படி பார்ப்பான். அது சரி, நமக்கு ஈடாக நம்மோடு வீரத்தோடு போர் செய்பவனாக ஒரு அபிமன்யு தயாராயிருக்கு. அதைத்தான் இங்கே அழகாக சொல்றார். ஏசு இல்லாது உயர்த்தன் பிதாவின் குற்றமில்லாத பிதாவை ஒத்தவனாக, அர்ஜுனனை ஒத்தவனாக எழில் பிதாமகனின் மீது ஏறு தேர் வாசினாலும் விழத் தொடுத்தனன். அவனுடைய தேரிலே இருந்த வாசி என்று சொல்லக்கூடிய குதிரைகள் தேரை விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு அடிச்சிட்டான். அபிமன்யு அடிச்சதுல என்ன ஆச்சு? பிதாமகன் நின்றிருந்த தேரினுடைய குதிரைகள் ஓடிவிட்டன. அப்படி அடியான். வாழினால் அபிமன்யுவும் அப்படி அடிச்சிட்டான். மாசு இலா விரல் உதரன் உத்தரன். இப்ப என்ன ஆச்சு? இவன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அபிமன்யுவும் அங்கிருந்து மூவ் பண்ணி அடுத்த டார்கெட் அவங்க போயிட்டே இருக்கணும். ஏன்னா தே நீட் டு மார்ச் ஃபார்வர்ட். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டையில ஒரு டார்கெட்டோட நிக்க முடியாது. இப்ப சுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த டார்கெட்டை அவங்க கண்காணிச்சு அந்த டார்கெட்டோட அவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு முன்னுக்கு போகணும். எதிராளி பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டான்னா இவன் முன்னுக்கு போயிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க கான்கோர் பண்ண முடியும். அப்ப என்ன ஆகுது? அபிமன்யுனுடைய அடுத்த டார்கெட் வேற இடத்துல போய் பிதாமகன் அடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டான். இப்போ உத்தரன் என்று சொல்லக்கூடியவன் யார்? உத்தரன் விராட தேசத்தை நம்ம பார்த்திருக்கோம். உத்தரகுமாரன் என்று சொன்னவன் விராட தேசத்தினுடைய ராஜா உடைய பிள்ளை, இரண்டாவது பிள்ளை. அவன் என்ன பண்றான்? அவன் வந்து இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் யாரோட சண்டை போடுறான் என்று சொன்னால் சல்லியன் என்று சொல்லக்கூடியவனோடு சண்டை போடுறான். சல்லியன் யாரு? தாய் மாமா, பாண்டவர்களுடைய மாமா, மந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய மந்திர தேசத்தை சார்ந்தவன். நமக்கு தெரியும். அவனை துரியோதனன் ட்ரிக்ல அவனை கூட்டிட்டு வந்துட்டான் இந்த பக்கம். ஆனாலும் போர் செய்வது என்று சல்லியன் தீர்மானம் பண்ணதுனால போர் செய்யறான். அப்போ மந்திர தேசத்தை சார்ந்தவன் சல்லியன். அவனோட இப்ப என்ன பண்றான்? உத்தரனும் சல்லியனும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். மாசு இலா விரல் உத்தரன் திரள் மத்ராதிபதனோடு உண்டான். அவனோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆசு இலா அடல் அப்பு மாமழை சிந்தினான். எப்படி? அப்புனாலே கடல்னு அர்த்தம். கடல்ல மழை பொழிஞ்சா எப்படி இருக்குமோ அது போல என்ன பண்ணிருக்கான்? அம்பினாலே மழை பொழிகிற மாதிரி பொழிஞ்சிருக்கான் உத்தரன். யார் மேல? சல்லியன் மீது விடுகின்றான் பானங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. விராட பருவத்திலே இதே உத்திரன் என்ன பண்றான்? விராட பருவத்திலே இதே உத்தரன் இவர்கள் எல்லாம் ஆநிரைகளை கவர்ந்து கொண்டு போனார்கள் என்று சொன்ன உடனே இவங்களோடு சண்டை போடுறதுக்கு அர்ஜுனன் பிருகன்னலையாக தேரோட்டுவதாக வருகின்ற பொழுது உத்தரன் இத்தனை சேனையில் இருக்கக்கூடிய பீஷ்மர்ல இருந்து அத்தனை பேரையும் பார்த்த உடனே அவன் என்ன சொல்லுவான்? வில்ல கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிப்பான் தேர்ல இருந்து. ஐயோ, இவ்வளவு பெரிய வீரர்களோட நாம் போய் சண்டை போடுறதா என்னால முடியாதுன்னு ஓடும் பொழுது அர்ஜுனன் அவனை தடுத்து அந்த மரத்துக்கு கீழே போ, அந்த மரத்திலே எங்களுடைய அஸ்திரங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த அஸ்திரங்களை எடுத்து அவனை வைத்து அவன் அர்ஜுனன் போர் செய்ய அவன் தேர் ஓட்டுவான். ஞாபகம் இருக்கா? அப்போ அர்ஜுனன் அவனுக்கு அஸ்திர சஸ்திரங்களை சொல்லித் தருவதாக சொல்கிறான். அப்படி பயந்தவன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு? விராட பருவத்திலே பயந்த உத்திரன் இன்னைக்கு எப்படி சண்டை போடுறான்? சல்லியனோடு சண்டை போடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஷ்யனை எந்த அளவுக்கு தயார்படுத்தியிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். சிஷ்யனை எந்த அளவுக்கு தயார்படுத்தியிருக்கான் பாருங்க. அதான் நல்ல குருவா போய் மாட்டணுங்கிறது. ஒரு நல்ல குரு கிட்ட போனோம்னா என்ன சொல்ற, மோதிர கையில குட்டு போடணும்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நல்ல இடத்துல போய் குட்டுப்பட்டா நல்ல ஞானம் வரும். அது மாதிரி அர்ஜுனன் கிட்ட போய் வில்வித்தையை கத்துக்கிறான்னா சொல்லணுமா? அதுதான் என்ன ஆச்சு? அப்படியே அவனை திக்கு முக்கால செய்து விட்டான் சல்லியன். அப்படியே ஒரு நிமிஷம் ஒன்னும் பண்ண முடியல அவனால்.
வாவி மேல் ஒரு புறவி வீழும். அந்த அந்த அம்புகள் வந்து தாக்குகின்ற பொழுது அப்படியே அதனால என்ன ஆச்சு, இவனுடைய சல்லியனுடைய தேரிலே இருந்த குதிரைகள் கீழே விழுந்தன. சல்லியனுடைய தேரினுடைய குதிரைகள் கீழே விழுந்தன. புறவி வீழவும். சரியா? ஆவி வீழுமாவடுத்து, ஆவி வீழவும் அவன் அடுத்த வில் அற்று வீழவும். அதை மட்டுமில்ல, அவனை சுற்றி இருந்த அந்த தேரிலே உட்கார்ந்திருந்த தேரோட்டியாக இருந்தவனும் கீழே விழவும். தேரோட்டியும் கீழே விழுந்துட்டான். அப்படின்னா போட்ட பானத்துல அவனை அடி மயங்கி கீழே விழுந்தாச்சு. குதிரை ஓடி போச்சு. அப்புறம் அவன் கையிலே வைத்திருந்த வில், அவன் எடுத்த வில் அற்று விழவும். சல்லியன் எடுத்து சண்டை போடணும்னு நினைக்கிறான், வில்லே உடஞ்சு போச்சு. வில் இருந்தாதான் நான் 50 வச்சு சண்டை போடுவேன். அவன் எத்தனை வில் எடுத்தாலும் உடைக்கிறான். அப்ப அவ்வளவு அடிக்கிறான். அந்த அளவுக்கு உத்திரன் வேகத்தோடு சண்டை போடுகிறான். அமர் செய்தான். அப்படி அமர் செய்கின்றான், போரை செய்கின்றான். அப்ப சல்லியன் யோசிக்கிறான், ஆஹா, இவனோட வில்லுல சண்டை போட்டா நாம ஜெயிக்க முடியாது இல்லையா? ஏன் வில்ல சொல்லி கொடுத்தவன் யாரு? அர்ஜுனன். இவனுக்கு வில் வித்தையை அவன் சொல்லி கொடுத்துட்டான். இவனோட நம்ம வில்லுல சண்டை போட்டோம்னா நம்ம இன்னைக்கு மாளாது, சண்டை போட்டு மாளாது என்று என்ன அழகான வார்த்தையை போடுறாரு பாருங்க. அதான் வில்லி பாரதத்தை படிக்கணுங்கிறது, தமிழ் படிக்கணுங்கிறது இதுக்காகத்தான். பாவியோடு இனி வில் எடுப்பது பாவம். இனிமே இவனோட நான் வில்ல எடுக்கிறது பாவம் என்று ஒரு பார வேள். இப்போ உத்தரன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான், இதுக்கு ஒரு ட்ரிக்கு தான். சல்லியன் பண்றதும் ஒரு சின்ன ட்ரிக்கு. என்ன ட்ரிக்குன்னு பாருங்க. நான் உங்களோட வில் அம்புல சண்டை போட்டா நீங்களும் வில் அம்போடு சண்டை போடணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா? நான் எதிர்பார்க்காத ஒரு ஆயுதத்தோட என்ன நீங்க தாக்குனீங்கன்னா, வீரனுக்கு அழகு நீ எல்லாம் பார்க்கணுங்கிறது சரி. ஆனா எதிர்பார்க்காத ஒரு அம்பு, ஒரு சமாச்சாரத்தோடு நீங்கள் என்னை தாக்கினால் யாராலும் ஒண்ணு யோசிக்க முடியாது இல்லையா? இப்ப என்ன பண்ணா, இவன் யோசிச்சுட்டான் சல்லியன், இவனோட வில்ல சண்டை போட்டா நம்ம ஜெயிக்க முடியாது, பாவியோடு இனி வில் எடுப்பது பாவம் என்று ஒரு பார வேல் ஏவினான். அவன் எதிர்பார்க்கல, கூர்மையான வேலை எடுத்து விட்டுட்டான் உத்தரன் மீது. எதிர் சென்று சல்லியன் இவனும் வானகம் ஏறினான். போய் உத்தரனை கொன்றது அந்த வேல். அங்கிருந்து அவன் கீழே விழுந்தான், இறந்து போனான். முதல் லாஸ் பாண்டவர்களுக்கு யார்? முதல் நாள் போரிலே இறந்தவன் உத்திரன். யார்? முதல் நாள் போர்ல விராட தேசத்தினுடைய ராஜகுமாரன். முதல் அடி அவனுக்கு. பாண்டவர்களுக்கு தான் லாஸ், ஃபர்ஸ்ட் லாஸ் அவர்கள். ஏன்னா அவங்க சைட்ல தான் இவன் வந்து சண்டை போடுறதுக்கு வந்திருக்கான். அப்படி வந்து அடிச்சுட்டான். அடிச்ச உடனே அப்ப என்ன அர்த்தம்? ஏன்னா இவனோடு இனி சண்டை போடுறது கஷ்டம்னு சொல்லி பாருங்க, வார்த்தை கூட பாருங்க, பாவி வார்த்தையே பாவி, பாவியோடு வில்லெடுப்பது பாவம். ஏன் பாவி? இவன் வந்து என்ன தாக்குறான் அம்புல. நம்ம சொல்லுவோம் இல்ல சில சமயம், பாவி இவனோட நம்ம சண்டை போடுறது கஷ்டமா இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி, வில்லிபுத்தூரார் அழகான வார்த்தை, பேச்சு வழக்கிலே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை பதத்தை யூஸ் பண்ற. நம்ம சொல்றோம் இல்லையா, சண்டை எவனா ஒருத்தர் நல்லா வாதம் பண்ணிட்டே பாவி என்னத்த பேசுறான் பாரு, நம்ம கொண்டுடுவான் போட்டிருக்கே பாவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே வார்த்தையை வில்லி பாரதத்தில் வில்லிபுத்தூரார் யூஸ் பண்றாரு. என்ன? பாவி இவனோட நான் என்ன பண்ண முடியாது, வில்லோட சண்டை போட முடியாதாப்பா அப்படின்னு என்ன பண்ணிருக்கான். அவன் எதிர்பார்க்காத வகையிலே எடுத்தான் வேலை, எடுத்து அவன் மீது பாய்ச்சினான். இது அவன் வந்து எதிர்பார்க்காத ஒன்று. அதுல பாய்ச்சின உடனே அவன் என்ன எழுதினா, ஏவினான் எதிர் சென்று செல்லியனும். நேரா எதிரில போய் டக்குன்னு எடுத்து விட்டுட்டான்.
இவன் எதிர்பார்க்கல. ஏன்னா அவன் தேர்ல இருந்து கீழே விழுந்துட்டான், அவனுடைய வில்லு அருந்து போச்சு. இவன் அடுத்தது என்ன செய்ய போறான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே வேல் எடுத்து உள்ள விட்டுட்டான். அப்போ இவன் எதிர்பார்க்கல. உத்திரன் அடி வாங்கினான், இறந்து போனான். இறந்து போனான் என்று சொல்லுவதற்கு வில்லிபுத்தூரார் உபயோகித்த சொல்லாடல் என்ன? வானகம் ஏறினான். சரியா? வானகம் ஏறினான் பார்த்த. ஆனா என்னன்னா, அவனுக்கு உயர் பதவி கிடைத்தது. வீரத்திலே மாண்டவனாக இருந்ததினாலே அவனுக்கு பெரிய பதவி அவனுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு பெரிய மேலான தேவலோக பதவியை அடைந்தான் என்று சொல்லக்கூடிய குறிப்பை அவர் வைக்கிறார். அப்போ முதல் அடியாக சல்லியனால் தாக்கப்பட்டவனாக, சல்லியனுடைய வேலிலே குத்துண்டு முதலிலே இறந்தவன் உத்திரன். முதல் அடி. இன்று பட்டனன் மச்சர் கோமகன் என்று தங்களில் நேரலர் ஒன்றுபட்டு மிகுந்து எழுந்தனர் ஊழிவாய் எழும் உதவி போல். இப்ப என்ன ஆயிப்போச்சு? நம்ம ஆளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டான். இப்ப இந்த கிரிக்கெட்ல விளையாடும் போது பார்த்துருப்போம், எதிராளிங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுவானுங்க. பால் பண்ண உடனேயே எதிரில் ஒரு விக்கெட் விழுந்த உடனே என்ன பண்ணுவாங்க? ஓ எல்லாம் சேர்ந்து கையெல்லாம் தட்டி காலெல்லாம் தட்டி அவன் வந்து விக்கெட் விழுந்துருச்சு ஏன்னு ஒருத்தனை கட்டி பிடிச்சிக்குவாங்க இல்லையா? அது போல இப்ப துரியோதனன் சைட்ல ஒரே கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்? முதல் விக்கெட் காலி, முதல் விக்கெட் போச்சுரா அப்படின்னு சொல்லி எல்லாம் அங்க செலிப்ரேஷன். என்ன பண்ணாங்க? இன்று பட்டனன் மச்சர் கோமகன், மச்ச நாட்டு தேசத்தினுடைய ராஜா அடிபட்டான் பார், போ முதல் பையன் காலி போ என்று தங்களில் நேரலர் எல்லாம் ஒரே சந்தோஷம். ஒன்றுபட்டு எல்லாம் சந்தோஷம், கையை தட்டி ஒரே சந்தோஷத்துல கையை தட்டி எல்லாம் பண்ணி மிகத்து எழுந்தனர், ஒரே சந்தோஷமா நின்னாங்க. அன்று பட்ட கலகம் அப்படி ஐவர்தம் படை அமரின் மேல் வென்று பட்டம் அணிந்து வாரணம் என்று வந்தனன் வீமனே. இந்த பார்த்த பார்வையிலே துடிச்சு போனா ஒருத்தன். யாரு? பீமன் என்கின்றவரும் துடிச்சு போறான். ஐயோ, நமக்கு அடைக்கலம் கொடுத்த நாட்டினுடைய குழந்தை, அந்த குழந்தை மாண்டு போச்சு இல்லையா? உத்தரன் யார்? மற்ற தேசத்தினுடைய கொல்ல. அங்கதானே இவங்க அடைக்கலமாக நின்னாங்க. அஞ்ஞான வாசத்திலே அவங்களை மறைத்து கொண்டு வாழ்ந்த தேசம் அது. அந்த மற்ற தேசத்துக்கு நமக்கு அடைக்கலம் கொடுத்தவனுடைய பிள்ளை இறந்து போனான் அப்படின்னு துடிக்கிறான். அன்று பட்ட கலகம் அப்படி, அவனுக்கு அன்று பட்ட கலக்கம் அப்படி. அப்படி ஒரு கலக்கம் அவனுக்குள்ள ஏற்பட்டதாம். ஐவர்தம் படை. அப்ப யாரு? இவன் ஐவர்தம் படையை திரட்டியவனாக இருந்தவன் வீமன். அமரின் மேல் வென்று பட்டம் அணிந்து வாரணம் என வந்தனன் வீமனே. அப்படியே அவனுக்கு கோபம், அப்படியே கொதித்து எழக்கூடிய யானை போல். வாரணம்னா யானை போல அங்க வர்றான், வேக வேகமா வர்றான். இப்ப அவன் என்ன பண்ண போறான்? அவன் இவங்களை தாக்க போகிறான். என்ன? ஏன்னா அந்த பிள்ளையை சாவடிச்சதுனால அவனுக்கு ஒரு வேகம் வருது. அப்படி வந்து அடிக்க போறான் பாருங்க, எப்படி வரான் பாருங்க. அதுக்கான அழகான வார்த்தைகளை வில்லிபுத்தூரார் போறார். தாமன் மேல் வர வர உடைந்திடும் தமம் எனும்படி தண்டுடன் மீமன் மேல் வர வர உடைந்தனர் மேவலர்கள் வலம்புரி தாமன் மேல் வர வரவு கண்டு தருகிலாது எதிர்ச்சென்றனன் காமன் மேல் அரண் என்று என நெஞ்சு கனன்று. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வர வர அப்படிங்கிற வார்த்தையை அழகா யூஸ் பண்ணிருக்க. தாமன் மேல் வர வர உடைந்திடும் தமம் என்னும்படி. தாமன் அப்படின்னு சொன்னா சூரியன். சூரியனானவன் நல்ல, இது ஒரு நல்ல கற்பனை. இந்த கற்பனையில இதுக்கான கமெண்டேட்டரா வைமுக அழகா பேசியிருக்கார், நம்ம படிப்போம். கிருஷ்ணமாச்சாரி என்று சொல்லக்கூடியவர், கோபாலாச்சாரி என்று சொல்லக்கூடியவர் பேசியிருக்கார். தாமன் மேல் வர வர உடைந்திடும் தமம் எனும்படி. என்ன தாமன்? தாமன்னா சூரியன். மேலே எழ எழ எது உடைஞ்சு போகுது?
உடைந்திடும் தமன், தமம்னா இருள். சூரியன் வர வர உடைகின்ற இருள் போல். சரியா? சூரியன் எழ எழ என்ன போகுது? இருளானது போய்கொண்டிருக்கு இல்லையா? தாமன் மேல் வர வர உடைந்திடும் தமம் எனும்படி. வார்த்தையை பார்த்தீங்களா? இந்த வார்த்தையெல்லாம் தமிழ் வார்த்தை. தாமன்னா சூரியன், தமம்னா இருள். தமம்ங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? தமசு அப்படிங்கிற குணத்திலிருந்து வர்றது. தமசுனா டார்க்குன்னு அர்த்தம். புரியுறதா? நமக்கு தெரியும் தானே, தமசு அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு. சத்வ ரஜோ தமோ குணம்னு சொல்றோம் இல்லையா? அந்த தமம் அப்படிங்கிறது தான் தமோ குணம்னு வந்தது. தமோ குணம்ங்கிறது வடசொல். வடசொல்லினுடைய திரிபு தமம். தமம்னா இருள். அப்போ இருளை எப்படி சூரியனுடைய ஒளியானது குறைத்து கொண்டே போகுமோ, எப்படி அது அது வர 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 எப்படி சூரியனுடைய ஒளி ஏற ஏற குறைக்குமோ, அதுபோல் தண்டுடன் வீமன் மேல் வர வர உடைந்தனர். சூரியன் மாதிரி இப்ப யார் வர்றான்? பீமன் வர்றான். வர வர யார் ஆகிறான்? இந்த சகுனி, சல்லியன், தம்பியர், துரியோதனன் எல்லாம் அந்த அப்படி செட்டா கும்பலா இருந்தவங்க என்ன ஆகி போச்சு? உடைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்த ஐயோ நான் தப்பிக்கிறேன் பின்னாடி ஓடுறான், பின்னாடி போறான், பின்வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. மேவலார் வளம்புரி தாமன் மேல் வர வரவு கண்டு தருகிலாது எதிர்ச்சென்றனன். அப்ப என்ன ஆச்சு? தாமன் அங்கே வர 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 என்ன ஆகி போச்சு? ஒருத்தர் அப்படியே பார்த்து ஓடுகின்றவர்களாக நின்றவர்கள் இல்லையா? அப்படி ஓடியவர்களாக நின்றவர்கள், எதிர்த்து நின்றவர்களாக இருந்தவர்கள் இப்ப என்ன ஆகி போச்சு? தாமன் மேல் வர வர, இப்ப இவன் மேலே வர வர வர, பீமனானவன் உள்ளே வர 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 வர, இந்த துரியோதனன் என்ன பண்ணா? அவன் நான் ஏதோ சமாளிச்சிடுறேன்னு வந்தவன் கூட இவன் வருகின்ற வருகையை பார்த்து திகைத்து நின்றானாம். ஏன் திகைச்சு நின்னானா? வில்லிபுத்தூரார் போடுறார், எப்படி அவன் வந்திருக்கானா, எப்படி பீமன் வந்து நிக்கிறானா? காமன் மேல் வர என நெஞ்சு கனன்று. காமன் மேல் அரண் என நெஞ்சு கனன்று. என்ன அர்த்தம்? காமன் மேல் அரண் என. காமன் யாரு? மன்மதன். மன்மதன் மீது யார் தன்னுடைய கண்களை வீசியவன்? அரண் என்று சொல்லக்கூடிய சிவன். சிவனுடைய கண் பார்வைப்பட்டதிலே என்ன ஆகி போச்சு? மன்மதன் சாம்பலாகி போனான் இல்லையா? சாம்பலாகி அவன் அங்கே கீழே விழுந்து மாண்டு போனான். அப்படி அவனுடைய கோபாவேசத்தில அப்படி துரியோதனை பார்க்க துரியோதனன் பின்வாங்க. சண்டையே போடல, அவன் கோபத்துல பாக்குறான். அவனை கண் செவந்து போய். யாரு? பீமன். அதை பார்த்த மாத்திரத்திலே துரியோதனன் பின்வாங்குகிறான். அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பா சொல்றான். அப்ப இந்த இடத்துல ரெண்டு அழகான ஒப்புமைகளை வைக்கிறார். என்ன ரெண்டு ஒப்புமைகள்? ஒரு ஒப்புமை என்ன? சூரியனை கண்டவுடன் இருள் எப்படி ஒடுங்குமோ அதுபோலவும் காமன் என்கின்றவன் எப்படி சிவபெருமானுடைய பார்வையிலே மாண்டு போனான் என்கின்ற ஒப்புமையும் வைக்கிறார். ரெண்டு ஒப்புமைக்கும் ஒரு ஒற்றுமையும் உண்டு, ஒரு வித்தியாசமும் உண்டு. ஒற்றுமை என்ன? ரெண்டுமே கண்ணுன்னு வச்சுப்போமே. சூரியனுடைய கண் ஆனது திறக்க திறக்க இருள் போகுது. சிவனுடைய கண் திறக்க அங்கே மன்மதன் பொடியானான். இதுல ரெண்டுத்துல வித்தியாசம் என்ன? ஒண்ணுத்துல மெல்லமா நிதானமா வருது, இன்னொன்னு க்ஷணத்துல முடியுது. நான் சொல்ற புரியுதா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். ஒண்ணுத்துல சூரியன் நிதானமா வருது இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் மெல்ல எழுகிறான், மெல்ல எழ எழ இருள் போகுது. கரெக்டா? ஆனா சிவபெருமானுடைய நெற்றிக் கண் திறந்த மாத்திரத்திலே அவன் பொடியானான். சரியா? என்ன உதாரணம் பாருங்க. சிவபெருமான் நெற்றிக்கண் திறந்த மாத்திரத்திலேயே அவன் பொடியானான். யாரு? மன்மதன் பொடியானான்.
இப்போ ரெண்டுத்தையும் அழகாக வைக்கிறார் வெள்ளிபுத்தூரார். என்ன சொல்ல வர, ஒரு பக்கத்திலே இவன் வர வர அந்த எதிராளியினுடைய படையானது பின்னுக்கு ஓடியது, எப்படி இருளை போல். இவனுடைய கோபத்தை பார்த்த உடனே பீமனுடைய கோபத்தை பார்த்த உடனே துரியோதனன் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, கண்ணெல்லாம் சிவந்து போய் ரொம்ப கோபத்தோட இருக்கான்டா அப்படின்னு சொல்லி பின்வாங்க ஆரம்பிச்சுட்டான். நேரடி இம்பாக்ட், அவனுக்கு நேரடியான இம்பாக்ட். அப்படி ரெண்டு பேரும் ஒரு விதத்திலே அந்த அழகான இந்த ரெண்டு ஒப்புமைகளை இங்கே நமக்கு அவர் அழகாக அப்படியான பீமனுடைய ஒரு கோபங்களோடு வர்றான். இப்ப பீமன் துரியோதனனோடு சண்டை போடுறது. செண்டினால் வசுகிரி திரிதிடு செழியன் என்ன எடுத்த கை தண்டினால் எதிர் சென்று தேர் அணி திரிய வன்போடு சாடினான். மண்டினர் மணிமுடியும் வேழமும் வாசியும் பல துணிபட கெண்டினான் முனை நின்ற பன்னக கேதோடு அமர் மோதினான். என்ன ஆயிப்போச்சு, துரியோதனனோடு நேரடியாக பீமன் சண்டைக்கு இறங்குறான். தாக்குதல், ஸ்ட்ரெயிட் தாக்குதல். துரியோதனனும் பீமனும் இந்த சண்டையில இறங்குறாங்க. இறங்குகின்ற பொழுது என்ன சொல்றான், எடுத்த அவனுடைய கை தண்டினால் கதாயுதத்தினாலே எதிர் சென்று நேரா போய் ஒரு அடி, அவன் தேர் இருக்கு பாத்தீங்களா, அவன் தேர் அப்படியே சுக்கு நூறா உடையுது. துரியோதனன் நின்று இருந்த தேர் பேசலாம், ஏன்னா அவ்வளவு கோபம் அவனுக்கு. இப்ப உத்தரன் இறந்த உடனேயே பீமனால் தாங்க, ஏற்கனவே பீமன் கோபத்தோட இருக்கிறான். இவனை கொல்றதுங்கிற தீர்மானத்தோட தான் அவன் இருக்கிறான். எவன் எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அவன் காம்ப்ரமைஸ் ஆகாதவன் தான் பீமன், இல்லையா? ஆரம்பத்தில இருந்தே அவன் என்ன சொல்லிட்டான், துரியோதனனை கொல்லுவேன், துச்சாதனனை கொல்லுவேன் தான் வச்சிருக்கிறான். அவன் ஒருத்தன் தான் ரொம்ப தீர்மானமா இருக்கிறான். இப்ப இவனை சும்மா இல்லாம கிளப்பி விட்ட மாதிரி என்ன ஆகி போச்சு, உத்திரனை கொன்றவுடன் என்னன்னா நம்ம சைட்ல லாஸ் ஆகி போச்சுன்னு அவனுக்கு இருந்த கோபத்துல நேரா போய் அடிச்சான் கதாயுதத்துல. துரியோதனன் நின்று இருந்த தேர் அப்படியே துக்கள் துக்களா உடஞ்சு போச்சு. அவன் இருந்த குதிரை எல்லாம் எங்கேயோ போய் விழுந்து, அவன் தேர்ப்பாரகனாக இருந்தவன் எங்க போனான்னு தெரியல. ஏன்னா அப்படி ஒரு அடி, அப்படி எடுத்து அடிச்சிருக்கான். தேர் அணி திரிய வன்போடு சாடினான், போட்டு அடி, ஒரே அடி, அவ்வளவு கோபம். மண்டினார் மணிமுடியும், அவன் தலையில வச்சிருந்த முடியே கீழே விழுந்துருச்சு, துரியோதனனுடைய முடி அது போய் விழுந்துருச்சு. வேழமும், அவனை சுத்தி இருந்த யானைகள் எல்லாம் ஓடுது, அது அடிபட்டு கீழே விழுது. வாசியும், அங்க இருந்த குதிரைகள் பல துணிபட எல்லாம் அப்படியே கீழே தொப்பு தொப்புன்னு விழுது. கெண்டினான், அப்படி கெண்டி விழுந்தது. யாரோடு? பன்னக கேதுவோடு அமர் மோதினான். கேது என்று சொன்னால் பாம்பு, பாம்பு கொடியை கொண்டவன் துரியோதனன். துரியோதனனோடு சண்டை போட்டான், சண்டையை ஆரம்பிச்சுட்டான் பீமன். அப்படி போட போட அவன் என்ன பண்றான், துரியோதனன் இப்ப மாட்டிக்கிட்டான். பாருங்க, துரியோதனன் என்ன பண்ணான், தான் போய் நின்று எதையா பண்ணி போடலாம்னு நினைச்சவன் இப்ப அவனுக்கு என்ன போச்சு, இவன் தாக்கணும்னு இவன் திக்கும் காடு போயிட்டான். ஆஹா, நம்ம நேரடியா இப்ப மாட்டிக்கிட்டோமேன்னு இவனுக்கு ஒரு சங்கடமாய் போச்சு. அதுல அழகாக இந்த வில்லிபாரதத்திலே வருகின்ற ஒரு வார்த்தைண்டினால் வசுகிரி திரிதிடு செழியன் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தையத்தான் ஆரம்பிக்கிறார் இந்த பாட்டினுடைய முதல்ல. அதுக்கு ஒரு புராணத்தை சொல்றார். அதுக்கு என்ன புராணம் அப்படின்னு சொன்னா, செண்டு அப்படின்னு சொன்னா, செண்டினால் என்ன, செண்டினால் அவர் என்ன பண்ணிருக்காரு, வசுகிரி திரிதிடு. வசுகிரி என்று சொன்னால் அதுதான் உங்களுக்கு மேருமலைன்னு பேர். செண்டினாலே மேருமலையை திரிபுறச் செய்தவன் யாரு, செழியன் என்ன அப்படின்னு பேசுறார். இதுதான் வார்த்தை, முதல் வார்த்தை. அப்படி போல் அந்த செழியன் எப்படி அதை செய்தானோ அது போல தண்டினால் போய் பீமன் அடிச்சான் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அடிச்சதுல எப்படி அந்த மேருமலையே திரும்பி போச்சோ அது போல தேரெல்லாம் திரும்பி போய் துரியோதனன் எதிர்பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகி போச்சுங்கிறது சொல்ல வர. இப்ப அதுக்கான கதை என்ன அப்படின்னா, மலையத்துவச பாண்டியன் என்று ஒருத்தன் இருந்தான். இந்த கதைகள் நமக்கு கொஞ்சம் இந்த சிவபுராண கதைகள்ல அதுலயே வந்திருக்கும். மலையத்துவச பாண்டியன் ஒருத்தர் இருந்தான். அவனுடைய மகள் தடாதகை பிராட்டியார் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க.
சரியா? அவனுக்கு சுந்தரபாண்டியனுக்கு அழகாக மனம் முடித்து கொடுத்தார். அப்படி மனம் முடித்து கொடுத்த உடனே அப்ப அந்த சுந்தரபாண்டியனுக்கும் தடாதகை பிராட்டிக்கும் பிறந்த ஒரு குழந்தையாகிய உக்கிரபாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவனுக்கு முடிசூட்டி அவனுக்கு பகையாக இருக்கக்கூடிய கடலும் இந்திரனும் மேருவையும் வெல்லுமாறு அவனுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. யாருக்கு? உக்கிரபாண்டியனுக்கு பகையாக இருக்கக்கூடிய கடல், இந்திரன், மேரு அப்படிங்கிற மூணுத்தையும் நீ வென்று வர வேண்டும் அப்படின்னு அவனுக்கு ஒரு டார்கெட். அதற்காக அவன் கையில என்ன பண்றாங்கன்னா ஒரு செண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை தருகிறார். அவன் என்ன பண்றான்? ஒரு காலம் பொறுத்து அங்கே இருந்து போய் சண்டைய போட்டு அந்த 7 கடலும் ஒரு வேலை எரிந்து வற்றச் செய்கிறான். அதுக்கப்புறம் புதிய மலைக்கு போய் மேகங்களை பிடித்து அங்க இந்திரனோடு யுத்தம் செய்கிறான். இந்திரன் தானே வருண பகவானோடு சம்பந்தப்பட்ட மழைக்கு அதிபதியாக இந்திரன், அவனோட சண்டை போறான். அப்புறம் ஒரு காலத்துல மேருக்கு போறான். என்னன்னா இவங்க நாட்டுல ஒரு பஞ்சம் ஏற்பட்டது, மேருவுக்கு போறான். மேருவை போய் நிதி தேடி அது இருக்கக்கூடிய இடமெல்லாம் தேடி தேடி போறான். தெரியல அவனுக்கு. அப்ப அவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவன் போய் கேட்கறான். கேட்டா மேருமலை உனக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே கோபத்துல தன் கையிலே வைத்திருந்த செண்டால ஒரு அடி அடிக்கிறான். மேருமலை தான் இருந்த இடத்தில் இருந்து பெயர்ந்து போய் விழுந்தது. சரியா? அப்போ மேருமலை விழுந்தது. அந்த மேருல ஒரு துகள் போய் இமயமலையில விழுந்ததாக ஒரு கதையை சொல்றான். அப்படியான ஒரு கதைகள் சொல்லப்படும். அப்படி அவர் செய்ததாக ஒரு புராணத்தினுடைய பதிவாக பேசப்படும். அந்த புராணத்தினுடைய ஒரு வரியாகத்தான் இங்கே வில்லிபாரதத்திலே சொல்லப்பட்டதாக இங்கே உரையாசிரியர் அவர் இந்த கதையை சொல்றார். இப்ப என்ன அர்த்தம்? இந்த மலையத்துவச பாண்டியனுடைய மகனாக இருந்த சுந்தர பாண்டியன், சுந்தரபாண்டியனுடைய பிள்ளையாக இருந்தவனாகிய உக்கிரபாண்டியன், அந்த உக்கிரபாண்டியன் பண்ண இந்த பராக்கிரம செயலை அங்கே நினைவு கூர்ந்து இந்த பாட்டை பேசுறார். சரியா? செண்டினால் வசுகிரி திரிதிடு செழியன் என்ன. அப்போ அந்த செழியன் என்று சொன்னால் இந்த இடத்திலே பாண்டிய மன்னனை சொல்லக்கூடியதாக. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், பாண்டவர்கள் பக்கத்திலேதான் பாண்டியர்கள் என்று போராடுகிறார்கள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழர்கள் அத்தனை பேரும், சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருமே அதுல பாண்டியர்கள் யாரோட நிக்கிறாங்க? பாண்டவர்களோட. ஏன்? பொண்ணு கொடுத்தவங்க. யாருக்கு? அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மனைவி, அர்ஜுனனுடைய ஒரு மனைவி யாரு? பாண்டியமாதேவி, பாண்டியனுடைய பொண்ணு. ஆகவே அவங்க என்ன பண்ணிருக்காங்க? போருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மற்ற இருவர்களும் படைபலங்கள் மற்ற பலங்கள் எல்லாத்தையும் தந்தவர்கள். சேரனும் சோழனும் படைபலத்திலிருந்து மற்ற பலன்களை தந்து சாப்பாடை கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் குறிப்பாக நமக்கு புறநானூறு, கலிங்கத்து பரணி இதெல்லாம் வருது பாடல்கள். அப்ப எதுக்காக சொல்றேன்? அப்படியான ஒரு சின்ன ஒரு கதையை இங்கே நமக்கு அவர் குறிப்பாக தந்திருக்கிறார் வில்லிபாரதத்திலே அப்படின்னு சொல்லும் பொழுது அதான் அழகாக சொல்வார்கள். மகாபாரதம் சொல்லக்கூடிய இடத்திலே கூட வில்லிபுத்தூரார் தமிழின் மீது வைத்திருந்த பற்று தெரிகிறது அப்படின்னு பேசுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் அரசர்களை எங்கேயுமே விட்டு கொடுக்கலவர் இல்லையா? தமிழ் அரசர்களை என்ன பண்ணிருக்காரு? ஒரு உயர்வோடு வச்சுதான் பேசியிருக்க. எப்படி நீங்க அர்ஜுனனை பேசுறீங்க, அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக பாண்டியனை பேசுற. பீமனுக்கு ஈக்குவலா தான் இப்ப பாண்டியனை பேசியிருக்க இல்லையா? பீமனுக்கு ஈக்குவலாக ஒரு ஒப்புமையை வச்சு பாண்டியனை பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாண்டியர்களுடைய ஒரு சமதட்டு அளவிலேயே அல்லது சமதளத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் பாண்டவர்களும் பாண்டியர்களும் வித்தியாசம் இல்லை. அந்த அளவுக்கான ஒரு சமதளத்திலே இருப்பவர்கள் என்கின்ற ஒரு ஒப்புமையை வில்லிபாரதம் நமக்கு தரும்.
அப்படியிலிருந்து பார்க்கும்போது இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய கட்டுரையாகவே மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதியிருக்கிறார். வில்லி பாரதத்தில் தமிழ் உணர்ச்சின்னு ஒரு புஸ்தகம், வில்லி பாரதத்தில் தமிழ் உணர்ச்சின்னே போட்டு ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு இடத்திலையும் எப்படி எப்படி எந்தெந்த சருக்கத்துல அவரால் முடிஞ்ச அத்தனை தமிழ் கதைகளும் தமிழையும் எங்கெங்க சொல்லியிருக்கார், தமிழ் மன்னர்களை பற்றி எங்கெங்கெல்லாம் பேசியிருக்கார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரையாக அவர் எழுதியிருக்கார். அப்படின்னா பார்த்துக்கோங்க, எதுக்காக சொல்றேன், வில்லி பாரதத்தை எழுதுகிறேன் என்று சொல்லி பாரதம் மட்டுமே பேசவில்லை, தமிழர் பெருமையையும் கொண்டு வந்து பேசியிருக்கார். அதுதான் நமக்கு வில்லி பாரதத்துல ஏன் நம்ம அதை எடுத்து படிக்கிறோங்கிறதுக்கு இது ஒரு காரணம். அப்ப இப்படி சண்டை போடுகின்ற இடத்திலே பீமனும் துரியோதனும் திரும்ப சண்டை போடுறாங்க. மோதி 1000 பேதமாக முனைந்து தங்களில் இருவரும் சாதி ஆதன இல்லை, மீளி மடங்கள் ஏறு அனத்தன்மையார் காதி ஆடு அமர் புரியும் மேதினி காவலன் குனி கார்முகம் சேதியா ஒரு கைகொடு எரிய தேர் எடுத்து எதிர் சிந்தினான். 2 பேரும் சண்டை, 2 பேரத்துக்கும் சண்டை போடும் போது அப்படியே என்ன செய்யறதா, 2 பேரும் கம்பேரிட்டிவ்லி ஈக்குவலா இருந்தாங்கன்னு சொல்ற. சாதி ஆதான் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 பேர்லயும் வித்தியாசம் இல்லை, அந்த அளவுக்கு ஈக்குவலா இருந்திருக்காங்க, மோதி சண்டை போடுறதுல. அதுல என்ன ஆயிருக்காங்க, பல பேர் அடிபட்டு இருக்காங்க, தாக்கப்பட்டார்கள், ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்த இடத்திலே துரியோதனனை காப்பாற்றுவதற்காக, துரியோதனனை எடுத்து செய்வதற்காக அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் வருகின்ற பொழுது அவன் என்ன பண்ணிட்டான், இப்போ தான் இறங்கி பீமன் தன்னுடைய தேரையே எடுத்து துரியோதனன் மேல வீசுறான். ஒரு கையால் தான் எடுத்து வந்த தேரை எடுத்து தூக்கி வீசி எறிகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி அடிச்சு தாக்கணும்னு கோபத்துல அடிக்கிறான். அவனை அடிச்சு அவனை வீழ்த்துவதாக சிந்தனை கொண்டு துரியோதனை அடிக்கிறான். துரியோதனை அடிச்ச உடனே இன்னும் துரியோதனன் பயப்படுறான். என்னன்னா இதெல்லாம் எதிர்பார்க்காத தாக்குதல். காரணம் என்னன்னா, இப்ப பீமன் ஒரு கோபத்தின் உச்சத்திலே அவன் சண்டை போட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே உத்தரன் இறந்தது ஒரு கோபம், எதிரில் இப்ப துரியோதனை பார்த்தவன அதுக்கு மேல ஒரு கோபம், 2 சேர்ந்த உடனே எல்லாம் சேர்ந்து அப்படி வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அவனை தாக்குறதுன்னு தீர்மானம் பண்ணி அடிக்கிறான். அடிச்சு ஓடு. அப்ப என்ன பண்றாங்க, ஓடி துரியோதனனே அவனை காப்பாற்றணும்னு ஓடி வராங்க. அதுக்கு முன்னாடி துரியோதனனுடைய தேர், அந்த தேர்னுடைய சக்கரம் அப்படியே ஓடுதான். அதுக்கு அழகாக ஒப்புமைகள் சொல்றார், எப்படிலாம் இருந்திருக்குன்னு பாருங்க. 6 அழிந்தன, உருள் அழிந்தன, அச்சு அழிந்தன, வஜ்ர தேர் அழிந்து கொடுஞ்சியும் பல சின்னமானது. அவன் வச்சிருந்த 6 என்று சொன்னால் சக்கரத்தினுடைய அந்த சக்கரம் ஆரம் என்று சொல்லக்கூடிய வட்டமாக இருப்பது. அதில் அச்சு அது முறிஞ்சு போச்சு. உருள், இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேருக்கு ஒரு வடம்னு ஒண்ணு போட்டு வச்சிருக்கோம், ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும், அது அடி. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் உடஞ்சதுன்னா தேர் உடையாம இருக்குமா, தேர் உடஞ்சு போச்சு. மன்னனும் போர் அழிந்தன. அப்படியே அவன் என்ன பண்ணா, போரை பார்த்து பயப்படுறான் என்று சேனை புறக்கிடா வரு பொழுதிலே அவன் துரியோதனன் பின்னடைய ஆரம்பித்தான். பயந்துட்டான், ஐயோ இனி பீமனோடு நேரடி சண்டை போடுறது கஷ்டம் போட்டிருக்கேன்னு நினைச்சு பின்னாடி போறான். கூரழிந்தது என குறித்து அணி நின்ற காவலர் கூடினர். உடனே என்ன பண்ணிட்டாங்க, துரியோதனன் பக்கத்துல சில காவலர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஓடி போய் என்ன பண்றாங்க, அவனுடைய சேனாதிபதி ஆகிய பீஷ்மனுக்கும் மற்றவனுக்கும் ஓடி போய் சொல்றாங்க, ஐயோ பீமன் ரொம்ப தாக்குறான், துரியோதனன் தனியா மாட்டிக்கிட்டான், எல்லாம் வாங்கப்பா 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 அவனை காப்பாத்த வாங்கப்பா. ஏன்னா அவனை காப்பாத்தணுமே. இப்போ ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சுன்னா துரியோதனன் கதை இல்லையா, அதனால முடியணும் இல்லையா. 18ஆம் நாள் போரிலே தான் துரியோதனன் மாள வேண்டும், அது வரைக்கும் இருக்கணுமே. துரியோதனன் ஒரே முதல் நாள்ல செத்து போயிட்டானா என்ன ஆகுறது கதை. உடனே ஓடி வாங்க எல்லாரும் அவனை காப்பாத்துங்க அப்படின்னே எல்லாம் வந்தாச்சு. அவனுக்கு உடனே முட்டு கொடுக்க வந்தாச்சு. பரிந்த தேரோடு பரிதியை செறி பரிதி போல் இரு பக்கமும் தரித்து வேலினர் தாரை வாழினர் தாம வில்லினர் ஆகவே ஓடி எல்லாம் ப்ரொடெக்ஷனுக்கு நின்ட்டாங்க. எங்க துரியோதனுக்கு சண்டை போட்டிய உடனே வந்துட்டான் ஒருத்தன், வில்லோட ஒரு படை, வாளோட ஒரு படை,
எல்லாம் வந்தாச்சு. விருந்த வெண்கொடை மன்னர் சூழ்தர. இப்ப என்ன போச்சு, அத்தனை பேரும் அப்படியே வெண்கொற்ற கொடையின் கீழ் இருக்கக்கூடிய மன்னர்கள் எப்படி நிக்கிறானா, பீமன் தனித்து நிற்கின்றான். அவனை சுற்றி இத்தனை பேரும் சுத்தி இருக்கானுங்க. அவனை யாரு, துரியோதனை காப்பாத்துறதுக்கு இத்தனை பேரும் ஓடி வந்து பீமனை சுத்தி இருக்காங்க. இப்போ பீமனை சுத்தி பீமன் நிற்பது ஒரு மேன்மை கண்டு அவன் நிக்காபடி எரிந்த நெஞ்சோடு விரைவில் மைத்துனர் ஆன கொற்றவர் எய்தினர். இப்ப உடனே என்ன பண்றாங்க, துரியோதனனுடைய மச்சான்னு சொல்லக்கூடியவர்கள் மைத்துனர்கள், அவங்கெல்லாம் அவனுடைய படைகள் எல்லாம் சேர்ந்து பீமனை தாக்குறதுன்னு தீர்மானம் பண்ணி வந்திருக்காங்க. அப்படி வந்து நிக்கிறாங்க. இப்போ பீமன் எப்படி போர் செய்ய போகிறான், அந்த போரிலே யாரோடு செய்கின்ற யுத்தம் எப்படி, அங்கே யார் வந்து அவனுக்கு துணையாக நின்று போர் செய்ய போகிறார்கள், இன்னும் அந்த முதல் போரிலே மாளப் போகின்றவர்கள் யார் யார் என்பதை வருகின்ற வகுப்புல அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். இது போரினுடைய சமாச்சாரத்துல உச்சகட்டமாக சண்டைகள் போய்கொண்டிருக்கு. இதுதான் கதை. அதனால இது ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் போரும் அழகான விவரங்களோடு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம வருகின்ற வாரத்துல பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். நன்றி, வணக்கம்.